திருக்குறுங்குடி திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், பரமபுருஷ பகவானான ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது அன்பு மனைவியான தரணி தேவியுடன் கேழல் ரூபம் எடுத்து பன்றி வடிவத்தில் இருக்கிறார். தன்னை மகிழ்விக்கும் ஆசையில் கைந்திரன் என்ற பெரிய மலையில் ஏறினார். இது பலவிதமான மரங்களால் நிரம்பியுள்ளது மற்றும் பலவிதமான மலர்களால் நறுமணம் வீசுகிறது. புல்வெளிகள் இருட்டாகவும் அழகாகவும் இருந்தன. பறவைகள் தங்கள் கூடுகளை பற்றி ஆர்வமாக இருந்தன. குளிர்ந்த நீரும் நிறைந்த அது மான் கூட்டங்களால் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. தேவதாசிகளால் கிண்ணறங்களின் இசை ஒலித்தது. கைந்திர மலையை கண்டு அங்கும் இங்கும் அலைந்தார். அவர் மனதால் குடிசையால் மூடப்பட்ட ஒரு புனித குடிசையை காட்டினார். அங்கே தாமரை விழிகளுடன் ஷமாவும் அவளுடைய மையல் நாயகியும் அழகான உருவம் மையலை பற்றி பேச அமர்ந்தது. அவர் மடியில் தலையை வைத்து அவள் மீது கையால் சாய்ந்தான். அழகான கருமையானவன் அவள் நெற்றியில் நறுமணம் புரிந்து மகிழ்ச்சியுடன் முத்தமிட்டான். அவள் அழிவு பெருங்கடலில் மூழ்கி ஒரு பன்றியால் மீட்கப்பட்டாள். இந்த உலக கடலில் மூழ்கிய மனிதர்களை மீட்பதற்காக அவள் உள்ளத்தில் உறுதியுடன் பூமி இரக்கத்துடன் நகர்ந்தது. தன்னிடம் அடைக்கலம் புகுந்தவர்களிடம் பாசம் கொண்ட தன் கணவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் விசாரித்தார். பூமி தேவி கூறினாள், கருணையுள்ள பகவானே, ஜட பெருங்கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் ஜீவராசி நாங்கள் கேசவா எப்படி உயர்த்துவது என்று கூறுங்கள். தாங்கள் இல்லாமல் ஜட இருப்பில் மூழ்கியவர்களுக்கு வேறு எந்த நடவடிக்கையும் இல்லை. மேலும் பல வழிகளில் அவர்கள் அறியாமையால் பாதிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டனர். இறைவன் கூறினார், என்னை எப்போதும் கிருஷ்ணா 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 என்று நினைவு செய்பவன் தாமரை தண்ணீரில் உடைவது போல நான் தங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறேன். என் நாமத்தை ஜபிக்காமல் ஜட புதை குழியில் மூழ்கி கிடப்பவர்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியேற வேறு வழி இல்லை. இடம் மற்றும் கால விதிகள் இல்லை, இன விதிகள் இல்லை. என் நாமத்தை உச்சரிப்பது மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது மற்றும் பாவங்களை அளிக்கிறது. ஒரு சண்டாளரோ அல்லது கிராதகரோ கூட என் பெயரை உச்சரித்துள்ளார். முனிவர்களால் வணங்கப்பட்ட அவர் நிச்சயமாக 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறார். யாகத்தில் பக்தி கொண்டவர்கள் நழுவி விடுகிறார்கள். துறவிகள் நழுவுகிறார்கள். வெறும் நாமத்தை உச்சரிப்பதால் அவர்கள் நழுவ மாட்டார்கள். முன்னொரு காலத்தில் மாதங்கள் என்னும் பேரறிவு கொண்ட சண்டாளன் ஒருவன் இருந்தான். அவர் தனது வாக்குறுதிக்கு உண்மையாகவும் புத்தியில் உறுதியானவராகவும் எப்போதும் என் நாமத்தை ஜபிப்பதில் விருப்பமுள்ளவராகவும் இருக்கிறார். காலையில் அவர் நீராடிவிட்டு நம்பிக்கையுடன் என் நாமங்களை உச்சரித்தார். உயர்த்தப்பட்ட தாடியும் துளசி இரத்தினமணி மாலையும் அணிந்திருந்தார். வீணையை கையில் எடுத்தார். அவர் விழிகளில் விழிநீர் சிந்தின. ஷைஷிகா மெல்லிசையை வாசித்து அவர் அதை தினம் தினம் பாடினார். தன் பாடலில் திருப்தியடைந்த அவர் கண்களை உருட்டினார். அதிர்ஷ்ட தெய்வத்துடன் சேர்ந்து நான் தங்களுக்கு தயவு காட்டுவேன். சில சமயங்களில் கார்த்திகை மாதத்தில் பிரகாசமான 15 தினங்களில் இந்த வைஷ்ணவ ஏகாதசி அன்று விரதம் இருக்க வேண்டும். அவர்கள் இரவில் விழித்திருந்து என் புனித நாமத்தை உச்சரித்தனர். காலையில் அவர் என்னை எழுப்புவதற்காக என் ஆலயத்திற்கு புறப்பட்டார். சாலையின் நடுவே பிரம்மராட்சச பெருமாளை துயிலெழுப்ப வந்த நம்பாடுவான் என்று பக்தரை அது பிடித்தது. தன்னை விடுவித்து கொண்டு பல சபதங்கள் எடுத்தார் நம்பாடுவான். நம்பாடுவானை தடுத்தாலும் அன்புடன் அவர் கூறினார். அவர்கள் என் ஆலயத்திற்கு வந்து என் நாமத்தை உச்சரித்தனர். சத்திய சந்தர் மீண்டும் அந்த பயங்கரமான பிரம்ம ராட்சஸை கண்டார். பிரம்ம ராட்சசர் அவரை ஒரு வைஷ்ணவராக பார்த்தார். அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அவரே தன் குணத்தை கைவிட்டு நம்பாடுவானிடம் தஞ்சம் புகுந்தார். பிரம்ம ராட்சசர் கூறினார், பெரிய ஆத்மாவே, நான் சோம சர்மா என்று அழைக்கப்படும் ஒரு பிராமணன். யாகத்தில் வழுக்கி வீழ்ந்த பிழையால் நான் பிரம்ம ராட்சசாகிவிட்டேன். மாதத்தின் 11ஆம் நாள் இரவில் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தீர்கள். அதன் பலனை எனக்கு கொடுத்து கருணை பொக்கிஷமே என்னை காப்பாற்றுங்கள். ஏழைகள் மீது கருணை உள்ள ஸ்ரீ வைஷ்ணவரிடம் நான் அடைக்கலம் பெறுகிறேன்.
மூன்று உலகங்களையும் தூய்மையாக்குபவரே, தகுதியின் வரத்தால் என்னை தூய்மைப்படுத்துங்கள். இறைவன் கூறினார், என் பக்தனான நம்பாடுவான் பிரம்மராட்சசரிடம் சரணடைந்து கருணையுடன் அவரை பார்த்து அவர் பாடிய சில பாடல்களை கொடுத்தார். என் நாமத்தை உச்சரிக்கும் சக்தியாலும் என் பக்தர்களை காண்பதாலும் யாகத்திலிருந்து நழுவிய பாவத்திலிருந்து பிரம்ம ராட்சசன் விடுபட்டான். என் நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒருவன் என் பக்தனாகி என்னில் லயிக்கிறான். ஓடினாலும் கண்ணை மூடிக்கொண்டாலும் இங்கே வழுக்கவோ விழவோ கூடாது. எனவே என்னை பற்றி பாடுவதன் மகத்துவம் நிச்சயமாக வார்த்தைகளுக்கு புலப்படாது. சண்டாளனும் யானையும் கூட என்னை அவன் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். நான் இங்கே அழகுடன் இருக்கிறேன், நான் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். யானை வீணை பாடி திகைத்ததற்காக என்னை மன்னியுங்கள். மனம் சீராக இருக்கும், உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் மனிதன் நான் உலோகங்களின் சமநிலையில் இருக்கும்போது எனக்கு பிறக்காத விஸ்வரூபம் நினைவுக்கு வருகிறது. பின்னர் அவர் இருந்தபோது அவர் மரத்துண்டு அல்லது கல் போன்ற தோற்றத்தில் இருந்தார். நான் எனது பக்தனை நினைவு கூர்ந்து அவரை உயர்ந்த இலக்கிற்கு அழைத்துச் செல்கிறேன். ஜட இருப்பு என்ற கடலை கடக்க வேறு வழியில்லை. கலியின் இந்த பயங்கர யுகத்தில் என் பெயரை உச்சரிக்காமல் எப்பொழுதும் இந்த துறையில் வாழும் உன்னுடன் என்னால் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள முடியும். கலியுகத்தில் மனிதர்கள் செய்யும் எல்லா குற்றங்களையும் நான் பொறுத்து கொள்கிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார். அழகு நிறைந்த வடிவான ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு கூறினார். ரத்ன கர்ப்பா கருணையின் கடல் மற்றும் அவரது பக்தர்களின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர். ஒரு முறை சிவபெருமான் கைலாச சிகரத்திலிருந்து தோன்றினார். அழகான பகவான் விஷ்ணுவை கண்டு கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்தார். சிவபெருமான் கூறினார், அழகும் பழமையும் நிறைந்த பரமபுருஷ பகவானே, தமக்கு வணக்கம். இங்கே மகேந்திர மலை தேவேந்திரனின் தலைமையில் உள்ள பெரிய தேவர்களும் அவரை வணங்குகிறார்கள். உமது பாத தாமரைகளில் அமிர்தமாகிய கங்கையை நான் எப்போதும் என் தலையில் வைத்திருக்கிறேன். தாமரை கண்களை உடையவரை, உமது நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் காசியில் இறந்தவர்களுக்கு நான் விடுதலை அளிக்கிறேன். தேவேந்திரன் மலையின் நீல பிம்பம் போன்ற அழகான தமது தெய்வீக வடிவத்தை நான் தொடர்ந்து தியானிக்கிறேன். நிச்சயமாக என் கழுத்தில் நீல நிற பளபளப்பு இருந்தது. அவர்கள் என்னை மாதவா, நீல கழுத்துடையவர் என்று அழைக்கிறார்கள். உங்கள் மாயை திரிகுணாத்மகம், அதாவது 3 குணங்கள். வேதங்களில் வைஷ்ணவி என்று அறியப்படுகிறாள். குடும்ப பெண் என்ற நிலையை அடைந்த அவர் உமா என்ற பெயரால் எனக்கு எப்போதும் சேவை செய்கிறார். என் மகனும் சேனைகளின் அதிபதி தங்கள் பெயரை தரையில் எழுதுவான். அவரை பலம் வந்த பிறகு என் கட்டளையின்படி அவர் தினமும் எல்லா மனிதர்களாலும் வணங்கப்பட்டார். வைஷ்ணவ மதத்தின் சாரத்தை நான் ஏற்கனவே எனக்கு மரியாதை காட்டிய ஒரு இளைஞனுக்கு விளக்கினேன். தம்முடன் சேர்ந்த அந்த வீர தாரகனையும் போரில் கொன்றான். நீங்கள் பல இடங்களில் என்னை வழிபட்டீர்கள். மீண்டும் மீண்டும் உங்கள் சொந்த விருப்பப்படி. இன்னும் நான் என்னை பற்றி பெருமை கொள்ளவில்லை. ஆனால் நான் எப்போதும் என் இதயத்தில் தங்களை மட்டுமே நினைவில் கொள்கிறேன். முக்தியை விரும்புபவர்கள் என்னை அணுகி முதலில் சூரிய பகவானால் நிகழ்த்தப்பட்ட விடுதலை பாதையை பற்றி விசாரித்தனர். பரமபுருஷ பகவானை மட்டுமே தாங்கள் தியானிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு உறுதியளித்துள்ளேன். நான் ஒரு வைஷ்ணவராக மாற விரும்புகிறேன். ஏனென்றால் தாங்கள் ஒருவரே பிரபஞ்சத்தில் வசிப்பவர். ஆனாலும் அவர்கள் கர்த்தாவாகிய என்னை வணங்குகிறார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டதை செய்கிறார்கள். இன்னும் அவர்களில் சிலர் என்னை புறக்கணிக்கிறார்கள், என்னை கண்டிக்கிறார்கள். நான் இருளின் தெய்வம் என்று கூறுகிறார்கள். வாமனரே, தமக்கு என்ன ஆசை? பரமபுருஷ பகவான் கூறினார், கர்த்தாவே, மன சோர்வடைய வேண்டாம். ஏனென்றால் உங்கள் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிவேன். துரதிருஷ்டவசமாக அவரது கடந்த கால தீய செயல்களுக்காக ஆண்கள் அவரை கண்டிக்கிறார்கள். சிவபெருமானே, நான் எப்பொழுதும் உமது இதயத்தில் வசிக்கிறேன். தாம் மட்டுமே நான் தாம். நமக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. என் பக்தர்களாக இருப்பவர்கள் கூட முட்டாள்கள் மற்றும் வேறுபாடுகளால் நிறைந்தவர்கள். கர்த்தாவே, சங்கரரே,
தம்மேல் உள்ள வெறுப்பினால் என்னை மட்டும் காட்டிக் கொடுக்க முயல்கிறார்கள். அவர் எப்போதும் என் பக்கத்தில் இருக்கிறார். எனவே இந்த துறையில் அது என்னுடையது. என் கட்டளைப்படி எனக்கு நிகரான பக்தர்கள் செய்யும் வழிபாட்டை பெறுங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இதனால் அமைதியடைந்த சம்பு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் வாழ்ந்தார். இங்கு தினமும் ஹரியின் பக்கத்தில் நின்று வழிபடுகிறார். அதுதான் அதில் நுழையும் மனிதர்களின் உன்னத சாம்ராஜ்யம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு நிகரான வைகுந்தத்தில் நிச்சயமாக அவர்கள் வழிபடத்தக்கவர்கள் ஆவார்கள். திருக்குறுங்குடி திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.